வேண்டிய வரம் கொடுக்கும் சிவ வழிபாடு. மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து பூஜை செய்யும் வழிமுறை. சிவராத்திரி அன்று கடைபிடிக்க வேண்டிய விரதங்களுக்கென தனி முறை இருக்கிறது. அதை பற்றி இத்தொகுப்பில் பார்க்கலாம் வாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியின் பொழுது பக்தர்கள் இரவு முழுவதும் உறங்காமல் சிவபுராணத்தை பாடியும் சிவனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்தும் இரவு முழுவதும் வழிபாடு நடத்தி வருவார்கள். சிவராத்திரியானது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதும் பூஜை நடத்தி வழிபட்ட நாளையே சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரியானது ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் என ஐதீகம். பொதுவாக சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் 4 ஜாமம் பூஜை நடைபெறும். அன்று விரதம் கடைபிடிப்பவர்கள் சிவராத்திரி முந்தைய நாளில் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்ண வேண்டும். மாலை வேளையில் குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். இரவு முழுவதும் 4 ஜாமம் பூஜையில் கலந்து கொண்டு மறுநாள் காலையில் சிவனை தரிசனம் செய்துவிட்டு தீர்த்தம் பருகி விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். மேலும் சிவராத்திரி இரவு வழிபாடு செய்தவர்கள் மறுநாள் முழுவதும் பகலில் உறங்காமல் இருக்க வேண்டும். மேலும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 அன்று வருகிறது. இந்த மகா சிவராத்திரி சதுர்தசி திதி பிப்ரவரி 26 அன்று காலை 11:08 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 27 காலை 8:54க்கு முடிவடைகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது ஆன்மீக அருள் சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மற்றொரு பதிவில் காணலாம்.